1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு வந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் இப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வரி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே 3 அதிகாரங்களை பார்த்திருந்தோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் பொதுவாக உபத்திரவம், அதாவது முதல் நூற்றாண்டிலே சபை மீது உபத்திரவம் அதிகரிக்க ஆரம்பித்த காலத்தில் தான் இந்த 1 பேதுரு எழுதப்பட்டது. அவை உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்கள் எப்படி உபத்திரவத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை கொடுத்து இதை ஆரம்பிக்கின்றார். அதான் சொல்கிறாரு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அதாவது உபத்திரம் வராது என்பதல்ல கிறிஸ்தவம். பொதுவாக இன்றைக்கு புதிதாக கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் சில வேளை உபத்திரவங்கள் அல்லது கஷ்டங்கள், சின்ன கஷ்டங்கள் வந்த உடனடியாக மீண்டும் தாங்கள் விட்டு வந்த மதத்துக்கு போவதை பல முறை நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு சிலரிடம் அதற்கான காரணங்களையும் மனம் விட்டு பேசியிருக்கின்றேன். அப்போது சிலர் சொன்ன கருத்து என்னவென்றால், கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தால் பிரச்சனையே வராது, எல்லாம் நன்றாக செல்லும் என்று பிரசங்கத்தை கேட்டிருக்கின்றேன். ஆகவே நான் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தேன். ஆனால் நான் வந்த பின்பு என்னுடைய வாழ்வில் எந்த மாற்றமும் பிரச்சனைகளும் தீர்ந்த பாடில்லை. ஆகவே நான் அதைவிட ஏற்கனவே நான் எந்த மதத்தில் இருந்தேனோ அந்த மதத்திற்கு போய்விடுவது நல்லது என்கிற அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். சில பிரசங்கிமார்களுடைய பெயரை குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த பிரசங்கிமார் எப்போதுமே ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே நல்லா தான் என்று பிரசங்கிக்கிறதை கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயும் நம்ம ஒன்றை பாருங்கள், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினால், அந்த மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று சொல்லும்போது இயேசுக்கு வாழ்க்கையை நீங்கள் கவனமாக ஆராய்ந்து பார்த்தால், இயேசு பிறந்த நாளிலிருந்து அவர் மரித்த அன்று வரை, இன்னும் சொல்ல போனால் பரலோகம் செல்கிற நாள் வரை அவர் பூமியில் இருக்கும்போது பாடுபட்டார். இப்போ கிறிஸ்தவம் பாடுகளுக்கு அப்பாற்பட்டதல்ல. பாடுகளே வராது என்று பைபிள் எங்கேயுமே சொல்லவும் இல்லை. அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போது அதான் பேதுரு சொல்கிறாரு, அவர் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்போது அல்லது துன்பங்கள் வரும்போது அந்த துன்பத்தை ஜெயிப்பதற்கு இருக்கிற ஒரே ஆயுதம், நல்லா புரிஞ்சுங்க, ஆயுதம் என்றால் என்ன? எதிரியை தோற்கடிப்பதற்கு நாம் பயன்படுத்தும், எதிரியை அழிப்பதற்கு ஆயுதம். இது ஒரு மிலிட்ரி வேர்டு.
வீட்டில் இருக்கிற கத்தி ஆயுதம்னு சொல்ல மாட்டோம். ஆயுதமாக இருந்தாலும் அதை ஆயுதமாக சொல்ல மாட்டோம். ஆயுதம் என்கிற வார்த்தை எப்போது பயன்படுத்துவோம் என்றால், எதிரி படைகள், எதிரி நாடுகளை நாம் வெல்ல வேண்டும் என்கிற இடத்துல தான் ஆயுதம் பயன்படுத்தும். ஆகவே பேதுரு சொல்றாரு, உலகத்தில் நீங்கள் வாழும்போது, மாம்சத்தில் வாழும்போது நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை வெற்றி கொள்ள, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எதிரிகளாக நினைத்து அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனையில் ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் வேறொன்றும் இல்லை, கிறிஸ்து பாடுபட்டாருங்கிற எண்ணம் தான். கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது பாடுபட்டாருங்கிற தெளிவு இல்லாத ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளவே மாட்டான். கிறிஸ்தவ வாழ்வில் அவன் முன்னேற முடியாது, அவன் பின்வாங்கித்தான் செல்வான். அவ துன்பம் வரும் என்பதை இயேசுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் அதை விளக்கும் போது அவர் சொன்னார், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அதாவது சில வேளை பிரசங்கிமாறு, ஈவன் பைபிள் டீச்சர்ஸ் காமனான ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை விடுவாங்க. பெரும்பாலும் பிரசங்கத்தில் செய்வாங்களான்னு தெரியாது, டீச் பண்ணி இடத்துல சில டீச்சர்ஸ் மிஸ் வார்த்தை போடுவாங்க, அல்லது சின்ன உரையாடும் போது பல வேளைகள் இந்த தவறை செய்வாங்க. அது என்னவென்றால், பவுலுடைய சிந்தனை வேறு, பேதுருடைய சிந்தனை வேறு. பவுலுடைய இறையியல் வேறு, பேதுருடைய இறையியல் வேறு என்று சொல்லுவாங்க. ஒருபோதும் அப்படி கிடையாது. அவர்களுக்குள்ளாக அணுகுமுறைனா த மெத்தட், பிரசங்கத்தை எப்படி கொண்டு போகிறது, அதில் சுவிசேஷத்தை எப்படி புது இடங்களில் கொண்டு போகிறதுங்கிறதுல அணுகுமுறையில் மாற்றம் இருந்ததே தவிர அடிப்படை இறையியல் கருத்ததிலே மாற்றம் கிடையாது. நீங்கள் அதான் அந்த வார்த்தை இங்கே பாருங்கள், பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்கிற வார்த்தை பேதுரு கிட்டான். இதே இறையியல் கருத்தை பவுல் எவ்வளோமாய் சொல்வார்னா, டெட் டு சின், பாவங்களுக்கு மரித்தவன் சொல்வார். வார்த்தை பிரயோகங்கள் தான் ஒன்றே தவிர அது சொல்ல வருகிற இறையியல் ஒன்று தான். அப்படியானால் என்ன சொன்னார், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு சுத்தமான வாழ்க்கை வாழ்வது என்பது பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும். பாவத்துக்கு எப்படி மரித்த முடியும்? சரீரத்தில் உயிர் இருக்கிறது, பாவத்துக்கு மரித்த எப்படி இருக்க முடியும்? துன்பம் வரும்போதும் அது நம்மை பாவத்துக்கு நேராக வழி நடத்தி விடக்கூடாது. ஏன்னா மேலே என்ன சொன்னார், ஆயுதம்னு சொன்னார். என்ன செய்ய வேண்டிய ஒரு கிறிஸ்தவர்? எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கும்போதும் இதே ஒரு கருத்தோட்டத்தில் பார்க்க முடியும். நம்மை பிறர் எதிர்க்கும்போது, மாம்ச ரீதியாக எதிர்க்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்? மாம்ச ரீதியாக அவங்கள எதிர்க்க முடியும். நம்முடைய மாம்ச பலத்தை காட்ட முடியும், நம்முடைய புயபலத்தை காட்ட முடியும். அப்படி காட்டினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே விழுந்துருவோம்? பாவத்தில் போய் விழுந்துருவோம். அதான் சொல்லாரு, உங்களுக்கு ஒரே ஆயுதம், சிந்தையில் கிறிஸ்து பாடுபட்டார். ஆகவே பாடுபட தயாராக இருக்கணுமே தவிர அதற்கு பதிலாக பாவத்துக்கு நேராக நீங்கள் போயிடக்கூடாது. அப்படின்னா எதிரி நம்மை தாக்குறான் என்றால் அவனே நம்ம ஃபிசிக்கலி வயலன்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆயிரும்? நமக்கு அது சிக்கலாக மாறிடும், கிரிமினலாக ஆக்டாக மாறிவிடும். ஆகவே அது உங்களை பாவத்துக்கு வழிநடத்தக்கூடாது. மேலும் 3ஆம் வசனத்தில், சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம், அப்படின்னா சென்ற வாழ்நாள் காலம்னா இப்படி புரியக்கூடாது. இதுக்கு முன் ஒரு ஜீவன் இருந்தது, இந்த பல பிறப்பு கோட்பாடுக்கு அந்த வார்த்தையில். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பிருந்த நாட்கள், சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும். பொதுவாக புறஜாதி என்கிற வார்த்தையை யூதர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்றால், தாங்கள் யூதர்கள்,
தங்களை தவிர அத்தனை பேரும் புறஜாதிகள்ங்கிற ஒரு கருத்து உண்டு. ஆனால் பேதுரு இந்த இடத்துல அப்படிதான் பயன்படுத்துகிறாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் 1 பேதுரு எழுதும்போது அவர் சிதறி இருக்கிற எல்லா தேசங்களில் உள்ள கிறிஸ்தவர்கள் எழுதினார். அது சிதறி இருக்கிற தேசத்தில் இருக்கிற யூத கிறிஸ்தவர்களை பிரதானமாய் கொண்டு எழுதினார் என்று கருதலாம். ஆனால் முதல் நூற்றாண்டை நாம் கவனிக்கும்போது இந்த நிறுவப்பட்டு எழுதப்பட்ட காலத்திலே கணிசமான கிறிஸ்தவர்கள் புற இனத்தவர்களும் கிறிஸ்தவர்களாய் வந்து விட்டார்கள். ஆகவே ஒருவேளை பேதுரு இந்த இடத்தில் பயன்படுத்துகிற இந்த புறஜாதிங்கிற வார்த்தை அனைத்து விசுவாசிகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். யூதர்களை மட்டுமல்ல, அனைத்து கிறிஸ்தவர்களையும் உள்ளடக்கி அவர் பேசுவதாகத்தான் கருத முடியும். இஷ்டத்துப்படி நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வரி கொண்டு அருவருப்பான விக்கிரகாரனை செய்து வந்தோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேருந்து நிறைய பேகன் வர்ஷிப்பில் இத்தவிதமான துர்ச்சைகள் அனைத்தும் அந்த மதத்தின் ஒரு வடிவமாக இருந்தது. இன்றைக்கி கூட நான் வரும்போது இந்த யூடியூப்பில் ஒரு செய்தியை கேட்டுட்டு வந்தேன். வரும்போது அது ஒரு ஆசியாவில் உள்ள ஒரு பெரிய மதத்தை பற்றி பேசுகிறது. நீங்கள் அது எதுவாக இருக்கலாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு என்று சொல்ல முடியும், அநேக துர்ச்செய்தி செய்கைகளுக்கு அந்த மதம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அதுகளுக்கு எதிராக இந்தியாவில் பலர் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். அந்த செய்கைகள் அனைத்துக்குமே ஒரு மத வடிவம் கொடுக்கப்படும். அப்படின்னா அந்த துர்ச்செய்கள் அனைத்தும் அந்த மதத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அதைத்தான் மீண்டும் இங்கே எப்படியாவது எழுப்பி கொண்டு வர வேண்டும், அது சம்பந்தமான ஆட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று இந்தியாவிலும் பலர் ஒருவேளை இன்றைக்கு முயற்சிக்கிறார் என்று கருதலாம். அப்போது உலகம் எங்குமே பல மதங்களிலே இந்த செய்கைகள் மதத்தின் ஒரு அம்சமாகவே இருந்திருக்கு. கிறிஸ்தவமும் யூதம் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுடுங்க, கிறிஸ்தவமும் யூதமும் மட்டும்தான் துர்ச்செய்திகள் தவறானது என்று சுட்டிக்காட்டு. யூத மதத்தை நம்ம கவனமாக படித்தா செய்கைகள் தவறானது என்று சொல்லப்படுது. கிறிஸ்தவம் அதைத்தான் சொல்லுது. அதான் அவர் சொல்றாரு, அவைகளெல்லாம் விக்கிரக ஆராதனையோடு தொடர்புடையவைகள், அல்லது இன்றைக்கி நம்ம ஆங்கில வார்த்தையில் சொன்னால் பேகன் வர்ஷிப். கொரிந்திய சபைகளில் இருந்ததான, கொரிந்திய சபை என்று சொல்வது சரியல்ல, இந்த வார்த்தை தவறு, கொரிந்திய பட்டணத்தில் இருந்த மத முறைமைகள் இதே போல அது பரவலாக எங்கு இருந்திருக்கின்றன. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறாங்க. என்னது? அந்த நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க, ஆனால் மீண்டும் அந்த துன்மார்க்கமான அந்த மதத்தில் நீங்கள் விழாதபடியினால மக்கள் உங்களை தூஷிக்கிறார்கள். சீமானிசம் என்ற ஒரு கருத்து இப்போது தமிழ்நாட்டிலே பரவி வருகிறது. அந்த சீமானிசம் என்னன்னா, நீங்கள் மீண்டும் கருப்பட்டி மதத்துக்கு திரும்புங்க. எதனால? அதே கருத்து தான் இங்கே இருக்கு. அப்படி திரும்பாதனால அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அந்த எதுக்குறாங்க. இது அந்த துன்மார்க்கமான வழியில் நீங்கள் போகாதனால அவங்க ஆச்சரியப்படுறாங்களாம். ஏண்டா ஒரு மனுஷனுக்கு, அதாவது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அனுபவி ராஜா அனுபவி, எல்லாமே உனக்கு தான். ஓஷான்னு ஒரு ஆள் இருந்தார் முந்தி. ஓஷா தானே ஒரு ஆள், ஓஷான்னு ஒரு ஆள் இருந்தார். எல்லாத்தையும் அனுபவி. கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, கட்டற்ற வாழ்க்கை. இப்படி கட்டற்ற வாழ்க்கையை கொடுத்த பின்பும் இந்த கிறிஸ்தவர்கள்
இதை அனுபவிக்க வரலையே, பிடிக்க வரலையே, எங்களோட டான்ஸ் ஆட வரலையே. அதை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆச்சரியம், மறுபக்கம் என்ன செய்கிறாங்க? உங்களை தூஷிக்கிறார்கள், உங்களை துன்பப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவத்தின் மீது அந்த துன்பத்துக்கு ஒரு காரணம், ஒரு பக்கம் ரோம பேரரசு, மறுபக்கம் இந்த துன்மார்க்கமான மதங்களில் துக்கிரிகளுக்கு நம்ம இடம் கொடுக்கல. அதுவும் ஒரு துன்பத்துக்கான காரணம். அதை அடுத்த சொல்வார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமானவருக்கு அவர்கள் கணக்கு வைப்பார்கள். இது ஒரு பொதுவான யூத இறையியல். அது அப்படியே இங்கே கிறிஸ்தவத்திலும் அதை நாம் நம்புகிறோம். ஆனால் கிளாரிஃபிகேஷன் தான், அல்லது கிறிஸ்தவ இறையில் அது சற்று கூட தெளிவாக வரும். அதாவது பழைய ஏற்பாட்டு இறையியல் என்னவென்றால், அல்லது யூத இறையியல் என்னவென்றால், கடைசி காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த கடைசி நியாய தீர்ப்பிலே நல்லவர்களும் கெட்டவர்களும் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அதுதான் பொதுவான யூத இறையியல், யூத நம்பிக்கை. அதை அப்படியே இங்கே அவர் போட்டுறார். ஏனென்றால் கிறிஸ்தவ நம்பிக்கை அதுதான். நம்ம அதுக்கப்புறம் அதில் பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது, அதுக்கு நம்ம போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, அது சம்மரி அந்த ஸ்டேட்மெண்ட்டுனா, கடவுளுக்கு அல்லது தேவனுக்கு மனிதன் கணக்கொப்பிக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, மரித்து போனவனாக இருந்தாலும் சரி, அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற ஒன்றை தெளிவுபடுத்திட்டு அடுத்த வசனத்துக்கு போகிறாரு. 6ஆம் வசனம், இதற்காக, அதாவது இந்த புஸ்தகத்தில் 1 பேதுருவில் ஒரு சில வசன பகுதிகள் கடினமான பகுதிகள் என்றால் இறையியல் ரீதியாக இதுதான் சொல்ல வருதுன்னு விளக்குவதற்கு சில பகுதிகள் கடினமான பகுதிகள். 3ஆம் அதிகாரத்திலும் நாம் அப்படி பார்த்தோம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாருங்கிற ஒரு கருத்தை அதை பார்த்தோம். அதுபோல் இந்த வசனமும் சற்று கடினமான வசனமாகவே கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அதை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது தெரியும். இதற்காக மரித்தோரானவர்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதற்காக மரித்தோரானவர் யார்? அந்த குழப்பத்தை தீர்க்கணும்னா முதல்ல இதற்காக என்று எதை சொல்கிறார்னு பார்க்கணும். அதை பெரும்பான்மை அறிஞர்கள் இதற்காக என்பதை கணக்கொப்பிப்பார்கள்ங்கிற வார்த்தை வருகிறது அல்லவா, அதோடு மட்டும் லிங்க் பண்ணுறாங்க. அப்படியானால் கணக்கொப்புவிக்க வேண்டும். அப்போ கணக்கொப்புவிப்பதற்காக அதுக்கு மரித்தோரானவர்கள். இதில் அடுத்த கேள்வி, எந்த மரித்தோரை சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டில் மரித்தோரை சொல்கின்றாரா, நோவா காலத்தில் மரித்தோரை சொல்கிறாரா? ஏன்னா சிலர் இந்த வசனத்தை நேர இங்கே கொண்டு வந்து நோவா காலத்தில் 20ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பேழை ஆயத்தப்படுகிற நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் என்ன, இந்த வசனத்தை நேர கொண்டு அது கூட விளக்குறாங்க. அப்படி விளக்குனா நிறைய சிக்கலில் புரியுது. அதனால தான் அறிஞர் சொன்னாங்க இதை அப்படி விளக்கக்கூடாது. ஏன்னா அவர் முந்தின வசன பகுதியில் என்ன பண்ணுறாரு, இந்த கிறிஸ்தவர்கள் மீது வந்த துன்பத்து நிமித்தம் வருகிற பாடுகளை பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்போ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதுனால் சிலர் மரித்திருக்கிறார்கள், அந்த கான்டெக்ஸ்ட் தான் பேசுகிறாரே தவிர நோய்வாய்க்க கான்டெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஆக அதோடு இதை விளக்க வேண்டிய தேவையில்லை. ஆக இதற்காக மரித்தவர்களானவர்கள் கணக்கொப்புவதற்காக மரித்தவர்கள், கிறிஸ்துவினால் வந்த துன்பத்தினால் மரித்தவர்களாக இருந்தாலும் சரி, மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும். எப்படி மரித்தாங்களாம்? இந்த மரித்து போனவர்கள் மனிதனுடைய பார்வையிலே அவர்களை ஆக்கினைக்குட்பட்டவர்கள். ஏன்னா கிறிஸ்தவர்களை ஆக்கினைக்குட்படுத்தி கொண்டார்கள். அப்போ இப்போ கிறிஸ்தவன் மீது துன்பம் வந்து ஒருத்தன் செத்து போனால் சிலர் எப்படி பார்ப்பாங்க, என்னடா கிறிஸ்தவன், இவனுக்கு மேலே கிறிஸ்து இருந்தா இவனுக்கு ஏன் இந்த பிரச்சனை, அப்படி அவனை
ஏளனமாக பார்த்திருப்பார்கள், தூஷித்து பார்த்திருப்பார்கள். அதான் சொன்னார், மனுஷருக்கு முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம். ஏன்னா தேவன் தான் இவனுக்கு இதை அனுமதித்தார்னு ஏளனமாக பார்ப்பாங்க. இது சாதாரணமாக பார்க்குறதானே. ஒருத்தனுக்கு துன்பம் வந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அவன் ஏதாவது பாவம் செய்திருப்பான் இல்லையா? குறிப்பாக ஏதாவது ஒரு கஷ்டமான மரணம் வந்துட்டுனுங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தன் மறிச்சு போனான்னு நமக்கே சொல்லலாம், அந்த எண்ணம் வந்துடும். ஏதாவது தப்பு செய்திருப்பார், அதனால தான் ஆண்டவர் தண்டித்தார். அப்படி அல்ல. அப்படி தான் பலர் எண்ணுவாங்க. அதான் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படின்னு இந்த மரித்து போனவர்கள் உங்களுடைய பார்வையிலே அல்லது புறையினத்தோர் பார்வையிலே அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு பார்வையிலே அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஆவியினாலே அல்லது பரிசுத்த ஆவியினாலே ஜீவன் பெற்றவர்களாக இருப்பதற்காக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா தேவர் பிலீவர்ஸ். அவர்கள் விசுவாசியாக சுவிசேஷத்தை கேட்டு மரித்தார்கள். அப்படி மரித்தவர்களை பிறர் ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படின்னா the true believers will give a perfect account before God. They are ready for that. அதுதான் அந்த 6ஆம் வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு சரியான முறையாக இருக்கும். மற்றபடி 20வது வசனத்தோடு ஒப்பிட்டு விளக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி விளக்கும்போது சில சிக்கல்களிலே கொண்டு விடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாம் 7வது வசனத்திலும் தொடர்ந்து செல்வோம். இனியுள்ள வசன பகுதியில் ஓரளவு நடைமுறை வாழ்வை மையப்படுத்தி வருகிறபடினாலே சற்று எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயம் ஆயிற்று. இந்த இடத்துல ஒரு இறையியல் கேள்வி, எந்த முடிவை சொல்கிறார்? அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தேன், யூதருடைய பார்வையிலே கடைசியில் ஒரே நியாயத்தீர்ப்பு. ஆனால் கிறிஸ்தவத்தில் பார்வையில் தேவன் நியாயம் தீர்ப்பார். அதை பல்வேறு பரிமாணங்களிலே அல்ல பல்வேறு நிலைகளிலே நாம் பார்க்கின்றோம். ஒன்று, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை ஒரு நியாயத்தீர்ப்பாக கிறிஸ்தவத்திலே சிலர் நம்புவார்கள். சர்ச் will be taken away. அதன் அடுத்து வருகிறதான உபத்திர காலத்தை ஒரு நியாயத்தீர்ப்பாக கிறிஸ்தவத்திலே சிலர் விளக்குவார்கள். அடுத்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அந்தி கிறிஸ்து, கள்ளதீர்க்கதரிசி, பிசாசை பாதாளத்தை கட்டி வைப்பது ஒரு நியாயத்தீர்ப்பாக கருதுவார்கள். அடுத்த கடைசியில் வெள்ளை சிங்காசன ஒரு நியாயத்தீர்ப்பு, அதை தான் நம்ம பார்த்தோன்னமாக கடைசியான நியாயத்தீர்ப்பு விளக்குவாங்க. இப்படி நியாயத்தீர்ப்புடைய பல்வேறு நிலைகளை இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பலர் நம்புகிறார்கள், பல பிரிவு நம்புகின்றன. ஆனால் கான்செப்ட் ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. அதுதான் அவர் ஜெனரலாக சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. அது நீங்கள் எந்த பிரிவாக எடுத்தாலும் சரி, எந்த நிலையில் எடுத்தாலும் சரி, இவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. அப்போ முடிவு என்பது என்ன சொல்கிறாரு? ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து. அதனால் நீங்கள் எதை எப்படி புரிந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, ஒரு முடிவு உண்டு. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு என்ன செய்யணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து. தெளிந்த புத்திங்கிற வார்த்தை நீங்கள் ஆங்கில பைபிளில் படித்தீங்கன்னா, சில பைபிளில் சோபர் மைண்டட்னு விளக்கப்பட்டிருக்கிறோம். சோபர் மைண்டட்னா, இந்த நம்ம காடு மலைப்பகுதிகளில் போனோன்னா மாசுபடாத தண்ணி கண்ணாடி போல் இருக்கும். நீங்கள் மேலேருந்து பார்த்தாலும் 10 அடிக்கு கீழே இருக்கிற கல் ரொம்ப தெளிவாக தெரியும். கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ தெளிவாக தெரியும். அதுதான். அப்படின்னா மைண்டு தெளிவாக இருக்கணும். மைண்டு ரொம்ப தெளிவாக இருக்கணும். மைண்டு எப்போ தெளிவாக இருக்கும்? கற்க கசடற நிறைய படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் நமக்கு எந்த இடத்துல தெளிவாக இருக்குதோ அந்த இடத்துல தான் அவன் தெளிவாக இருப்பான். ஒரு டாக்டர் படிச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு படிக்கிறாரோ அவருக்கு அந்த அளவுக்கு அந்த சிகிச்சையை பற்றி தெரியும். அதுபோல் நம்ம ஒரு தொழில் இருக்கிறோமா, அல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோமா, அதை பற்றி நமக்கு நாலேஜை வளர்த்த அது நமக்கு தெளிவாக இருக்கும். அப்போ கிறிஸ்தவ விசுவாசத்திலே வேத வசனங்களை கற்றுக்கொள்ள தான் நம்முடைய மைண்டு தெளிவாகும். பிரச்சனைகளை அணுக வேண்டிய முறையிலே அணுகும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தெரிந்த புத்தர்களாக இருந்தால். அப்போ உபத்திரம் வரும்போது கலங்காத,
உபத்திரம் வரும்போது குழம்பாத, உபத்திரம் வரும்போது விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாத, தெளிந்த புத்தியேறு. எப்படி கணக்கு ஒப்புவிக்கணும், விசுவாசியும் அவிசுவாசியும் கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ கணக்கு வைக்கும்போது நான் நல்ல கணக்கு கொடுப்பேனாங்கிற எண்ணத்தோடு நீ வாழ்வாயானால் நமக்கு தெளிந்த புத்தி வரும். தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாக்கிரதையாக இருங்கிறது ஒரு மில்கி வேர்டு, ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவது, ப்ரேயர் கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஒரு அம்சம். நல்லா புரிஞ்சுங்க. ஜெபம் மட்டுமே வாழ்வாகிவிடக்கூடாது. எப்போதும் ஜெப சிந்தையோடு இருக்க வேண்டும். அந்த ஜெபம், அதாவது ஜெபத்துக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுக்குறாங்க. எல்லாமே தவறொன்றும் இல்லை. ஆனால் எளிதாக இறையியல் பார்வதோடு சொல்வதாக இருந்தால், ப்ரேயர் ஹெல்ப்ஸ் அஸ் டு இன் டியூன் வித் த வில் ஆஃப் காட். நம்மை தேவனுடைய சித்தத்தோடு அதுக்கு இசைந்து செல்வதற்கு ஜெபம் உதவி செய்யும். இது தியாலஜிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய கருத்து. இதை கொஞ்சம் டிவோஷனலாக பார்த்தோன்னா, ப்ரேயர் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஹம்பிள் பிஃபோர் காட். உண்மையான ஜெபம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவதற்கு உதவி செய்கிறது. அதை இன்னொரு இடத்துல ஒரு அறிஞர், தாழ்மை உள்ளவன் தான் ஜெபத்திலே வெற்றி பெறுவான் என்று சொல்லுவாங்க. அது ஒரு டிவோஷனல் தாட். அவனாகவே ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரொரு ஊக்கமான அன்புள்ளாருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படின்னு அன்பு செய்வதனால பாவம் மூடும் அல்ல. அன்பான வாழ்க்கை நம்ம வாழ கற்றுக்கொள்ளும் போது பாவமான வாழ்க்கை நம்ம விட்டு குறைந்து போகும். அதுதான் அவர் சொல்ல வருகிறார். அடுத்த முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒரு உபசரியுங்கள். அது அந்த உபசரியுங்கள் என்பது ஒரு பரிசுத்தனுடைய வரமாக கருதப்படுகிறது. என கீழே படிக்கும்போது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பல்வேறு கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள். ஹெல்ப்பிங் அதர். இந்த பரிசுத்தாவி வரங்களை பற்றி படிக்கும்போது பலர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வருகிற வரங்களை எடுத்து 9 வரங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த அதிகாரத்தில் 9 அதிகாரங்கள் கிஃப்ட் இருக்குது. ஆனால் முழு நியூ டெஸ்டமெண்ட்டையும் படிக்கும்போது 20க்கு மேற்பட்ட வரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதில் இன்னைக்கு சில அறிஞர்கள் சிலது முடிந்து போச்சுன்னு சொல்கிறாங்க, சிலது இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அதுக்கு நம்ம இப்போ அதுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் உபசரிகள்னால் ஹாஸ்பிட்டாலிட்டி, உதவி செய்வதில் என்பது ஹெல்பிங் ஒன் அனதர், இவைகளும் வரங்களாக கருதப்படுகின்றன. அடுத்த 11ஆம் வசனத்தில், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கிறவன். டீச்சிங் இஸ் ஆல்சோ எ கிஃப்ட். அடுத்த ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தள்ளும் பலத்தின்படியே செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. அது 9, 10, 11 அதுக்கு 3க்கும் சம்மரியை சொல்வதாக இருந்தால், நீங்கள் செய்கிற ஊழியம் அப்படின்னா மினிஸ்டீரியல் வேர்டு இல்லை, இந்த ப்ரீச்சிங் ஆர் டீச்சிங் அதாக இருந்தாலும் சரி, டூயிங் குட் ஒர்க், நல்ல பணிகளை செய்வதாக இருந்தாலும் சரி, அதை தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. இதே கருத்தை பவுலோடத்தில் எழுதியிருப்பார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. ஸோ அவனமாக பேதுருவுக்கும் பவுலுக்கும் இறையியல் சிந்தனையில் எந்த மாற்றம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த 12ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ பொதுமை என்று திகையாமல். இது நீரோவுடைய காலத்தில் நடந்த உபத்திரம். நீரோ காலத்தில் எப்படி உபத்திரப்படுத்துனாங்க அதான் இந்த 4ஆம் சாப்டர் அப்படி தான் புரியணும். பல வேளையில் நீரோ என்ன செய்தானா, கிறிஸ்தவர்களை பிடித்து அவர்கள் மேலே ஆயில் அல்லது தார், எரியக்கூடிய தன்மை விளைவுகளை அவங்க மேலே பூசிடுவாங்க. தாரை சரீரத்தை முழுவதும் பூசினா என்ன ஆகும்? அடுத்தது அவன் அந்த கார்டனில் கொண்டு கட்டி வச்சுட்டு அதை கொளுத்தி விட்டுருவான். ராத்திரி முழுவதும் அவங்க எரிவாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்து அவன் சந்தோஷப்படுவான். இன்றைக்கி சோலார் லைட்டெல்லாம் வந்துட்டு கார்டனில் வைக்க
அவனுக்கு அந்த காலத்தில் சோலார் லைட்டு கிடையாது, மின்சார விளக்கு கிடையாது. கிறிஸ்தவர்களை தூண்களிலே கட்டி வைத்து எரிய விட்டு அழகு பார்த்தான். அந்த வெளிச்சத்தில் கார்டனை பார்த்து ரசித்தான். அதைத்தான் அவர் சொன்னார், உங்களிலே சோதிக்க முடியும், உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு இப்படி பாடுபட்டால் அநேக பிரசங்கியார் அவனை பார்த்து சொல்லுவாங்க, இவனுக்கு விசுவாசமே கிடையாது. அப்படி பேதுரு சொல்றாரா? விசுவாசத்துக்காக தங்களே சுட்டரிக்க கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைய பிரசங்கிமாருக்கு இவர்களெல்லாம் அவிசுவாசிகளை போல தெரிகிறார்கள். ஏனென்றால் இன்றைய பிரசங்கிமாருக்கு, நேற்றைக்கு ஒரு செய்தியை பார்த்து, உண்மையாக போயான்னு தெரியாது, அமெரிக்காவில் ஒரு பிரசங்கியாருக்கு ஏற்கனவே 3 ஏரோப்ளைன் இருக்குதான். அவர் சொல்கிறாராம், 4வது ஏரோப்ளைன் தருவதற்காக நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் இருதயங்களை ஏவுவார், 4வது ஏரோப்ளைன் நீ வாங்கணும்னு சொல்லலாம். நாமும் அப்படிப்பட்ட பல பிரசங்கிமார்களுக்கு ரசிகர்களாக இருக்கின்றோம். பல வேளைகள் நீங்கள் யாருங்க இருக்கீங்களா எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். அப்படி கிறிஸ்தவம் போயிடுச்சு. ஆனால் இங்கே கிறிஸ்தவர்கள் நீரோவுடைய தோற்றத்திலே விளக்காக எரிகிறார்கள், உயிரோடு எரிகிறார்கள், வைக்கப்படுகிறார்கள். நான் சொல்றாரு, உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். திகைக்காதுங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். அது சேசு சிலுவையிலே கொல்லப்பட்டார். சிலர் நீரோவுடைய தோட்டங்களில் விளக்காக இருந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்முடைய வாழ்நாளில் இந்த ஈராக்கு என்று நினைக்கின்றேன், அந்த ISS அந்த நாடுகளை பிடித்த போது ஒரு முறை 9 கிறிஸ்தவர்களோ 10 கிறிஸ்தவர்களையோ அப்படியே முழங்கால் படியிட்டு வைத்து கழுத்தை அறுத்து கொண்டாங்க, சுட்டு கொண்டாங்க. ஒரு முறை அதை காட்டினாங்க, அந்த யூடியூப்லாம் கடந்து. கழுத்தை அறுக்க வைக்கும்போது, துப்பாக்கி எடுக்கும்போது அவங்க அந்த பரமண்டல அந்த ஜெபத்தை சொல்வதை அப்படி காட்டியிருந்தாங்க. தங்கள் விசுவாசத்துக்காக தங்கள் உயிரை கொடுக்குறாங்க நம்ம வாழ்நாள் காலத்தில். ஆனால் சின்ன காய்ச்சல் வந்தால் கூட கர்த்தருனோடு இல்லை என்று பிரசங்கிகள் தவறாக பிரசங்கிக்கிறார்கள். விசுவாசிகள் அப்படி நம்ப வைக்கப்படுகிறார்கள். ஆனால் துன்பத்தை அவர்கள் சகித்தார்கள். அதான் 14வது வசனம், நீங்கள் கிறிஸ்து நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். என்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியான உங்கள் மேல் தங்கி இருக்கின்றார். அவருடைய சரீரத்தில் விளக்கு எரிந்த போது, அவருடைய சரீரத்திலே தீ எரிந்த போது ஆவியானவர் உள்ளதான் இருந்தார். அந்த ஆவியானவர் தான் அதை தாங்க பலம் கொடுத்தாரு. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தைகள். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாது, அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுவனாக இருக்கக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, நீரோ பிடிச்சி போலியான குற்றச்சாட்டை உங்க மேலே ஜெயிப்பான், வச்சுட்டு இப்படி எரிப்பான். அப்போ பப்ளிக் பர்செப்ஷன் சொல்லுவாங்க இல்லை, இன்னைக்கு பப்ளிக் பர்செப்ஷன், அவன் தப்பு செய்தான் அதனால் அவனுக்கு துன்பம் வருவது இயல்புன்னு பப்ளிக் பர்செப்ஷனை மாற்றிடுவான். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் அப்படி குற்றஞ்சாட்டை போடாத அளவுக்கு பர்ஃபெக்டாக இருங்க, அப்போது உங்கள் சரீரம் எரியப்படும் போது தேவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அவத நிமித்தம் தேவனை மேம்படுது. அப்போ கிறிஸ்தவனாக இருக்கிறனால் பாடுபட்டான். இந்த கிறிஸ்தவனுங்கிற வார்த்தை பைபிளில் 3 இடத்துல தான் வருகிறது. 2 அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வருகிறது, 1 இங்கே தான் இருக்கிறது. அப்போஸ்தலர் 11:26 அப்போஸ்தலர் 26:28 வருகிறது. அது லூக்கா எழுந்தது பாருங்க. லூக்கா பவுல்க டீமில் இருந்த ஆள் இவர் பேதுரு அதே வார்த்தை எழுதுகிறார். அப்போது 1 நூற்றாண்டிலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டாயிற்று. யாருக்கு? துன்பப்பட்டவர்களுக்கு. இன்றைக்கு துன்பப்படுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. துன்பப்படுறியா? கர்த்தருனோடு இல்லை. துன்பப்படுறியா? நீ பாவி. துன்பப்படுறியா? நீ எனக்கு கடிதம் எழுது. கடிதம் எழுதுவது தவறல்ல, ஜெபிப்பது தவறல்ல.
கிறிஸ்தவராக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மேம்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே தூங்கும் காலமாக இருக்கிறது. இந்த இடத்துல தேவனுடைய வீடு என்று சொல்வது எருசலேம் ஆலயமா? இல்லை, எருசலேம் ஆலயத்தை தான் யூதர்கள் சொல்லுவாங்க. ஆனால் பேதுரு இந்த வேர்டை ஃபிகரேட்டிவ்லி யூசஸ் ஃபார் த சர்ச், சபையை. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் தங்கும் வீடாக கருதினார்கள். பேதுரு இப்போ சபைதான் தேவன் தங்கும் வீடு. சபைனா இது திரும்ப எண்ணி நாட் டினாமினேஷனல் சர்ச், த ட்ரூ சர்ச். உலகமெங்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், உலகமெங்கு இருக்கிற கிறிஸ்தவர்களோடு தேவன் அசைவாடுகிறார், உலவாகிறார். அதுதான் தேவனுடைய வீடு. சொல்கிறாரு தேவனுடைய வீட்டிலே தூங்க. அப்படின்னா இந்த சபைக்கு இந்த துன்பத்தை சபைக்கு சபையை நியாயம் தீர்க்கிறதாக பேதுரு உருவப்படுத்துகிறார். நம்ம என்ன சொல்கிறோம், கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, ஆனால் அதற்கு முன்னடையாளமாக சபையே அவர் திருத்துகிறார். அப்படின்னா சபை பாவம் செய்தா? அப்படி அல்ல, சபையே பியூரிஃபை பண்ணுறார் என்றால். ஏன்னா இவ்வளோ துன்பத்தை நடக்கும்போது ஒருத்தன் எப்படி கிறிஸ்தவத்துக்குள்ள வருவான்? ஆனால் ஆச்சரியம் தெரியுமா, இந்த துன்பம் வளர வளர தான் கிறிஸ்தவம் வளர்ந்துட்டு. இப்படி என்கிட்ட ஒரு முறை ஒரு ஆள் சொன்னார், அரசாங்கம் எந்த மதத்தை ஆதரிக்கிறதோ அந்த மதம் தான் வளரும். அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு வரலாறு தெரியவில்லை, ரோம அரசாங்கம் கிறிஸ்தவத்தை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதோ அதை விட வேகமாக அது வளர்ந்தது. ஆகவே அரசு அங்கீகரிக்கும் மதம், அரசு ஆதரிக்கும் மதம் வளருங்கிற ஒரு கருத்து போலியான கருத்து. சரித்திரத்திலே அப்படி இல்லை. பல இடங்களிலே நீங்கள் அந்த சரித்திரத்தை படிக்க முடியும். ஏன் இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் சைவ மதத்தை சேர்ந்தவர்களை அன்றைக்கு இருந்த பிற மதத்தில் உள்ளவங்க கழுவிலேற்றி கொண்டார்கள்னு நான் படித்திருக்கிறேன். ஆகவே எல்லா நாடுகளிலும் அது இருந்திருக்கிறது. ஆனால் அரசாங்கம் ஆதரிக்கும் மதம் தான் வளரும் என்று எந்த ப்ரூஃபும் கிடையாது. குறிப்பாக கிறிஸ்தவத்தை ரோம பேரரசு அழிக்க முயன்றது. கேள்வி, இன்றைக்கு ரோம பேரரசு எங்கே? கிறிஸ்தவத்தை அழிக்க முயன்ற ரோம பேரரசு எங்கே? இல்லை. ஆனால் அதான் பேதுரு சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவனாக பாடுபட்டால் தேவன் மகிமைப்படுவார். முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினார். இங்கே பாருங்க, நம்மிடத்தில்னு சொன்னார். அவர் பேதுருக்கும் தனக்கு அதிசீக்கிரத்திலே பிரச்சனை வரும் என்று தெரியும். பேதுரும் யார் தான் கொண்டது என்று கருதப்படுகிற சபை சரித்திரத்திலே இதே நீரோ மன்னன். அதான் சொல்லாரு, முன்பு நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? இதைத்தான் 6ஆம் வசனத்தோட கனெக்ட் பண்ணி படிக்கணும். 6ஆம் வசனத்தில் இதே டைமை வேறு வெடித்தில் போடுவார். மரித்தவர்கள் சுவிசேஷம்ங்கிற வார்த்தை. அடுத்து அந்த வார்த்தை இங்கே தான் வருகிறது. புரியுதுல்ல? ஆகவே அப்போ சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்தவர்கள், நல்லா பாருங்கள், ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்தவர்கள் நீரோவுடைய தோற்றத்திலே விளக்காக எரிவார்களானால் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவன் எங்கே எரிவான்? எவ்வளோ 1 நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நித்திய அக்கினியில் எரிவார்கள். கேள்வி, நீரோவின் அக்கினியா நித்திய அக்கினியா? எது சிறந்தது? நீரோவின் அக்கினியா நித்திய அக்கினியா? அதான் பேதுரு கேள்வி. நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான்? தேவ சமூகத்தில் எங்கே நிற்க முடியும் நியாய தீர்ப்பு காலத்தில்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட நிற்கிறவர்கள். அப்படின்னா நாம் கிறிஸ்தவர்கள் படுகிற துன்பங்கள், அதாவது கிறிஸ்தவனாக இருப்பதனால் வருகிற துன்பங்கள். இது ஏன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் இருக்கிற துன்பம்னா, அநேக வேளைகளிலே நாம் படுகிற துன்பங்கள் நாம் செய்கிற தவறுனால. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலி அல்ல பிஸ்னஸில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறு செய்து நம்ம லாஸ் உண்டாகலாம். அது நம்முடைய தவறு. இது அதை சொல்லலை. கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடவர்கள்
நன்மை செய்வர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக்கிடக்கூடும். ஆகவே நம்ம கிறிஸ்தவர்களாக பாடுபடுகிறோமா, நம்முடைய ஆத்துமாக்களை தேவனுக்கு ஒப்பிடும். ஆண்டவரே, நீர் இதை நீரோவினுடைய அக்கினியிலே எரிந்தாலும் என்னுடைய ஆத்மாவை நீர் பாதுகாப்பு. இப்படி சித்தது என்ன கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? உம்மனது சித்தத்தின்படியே. அதான் ஆரம்பத்தில் என்ன நினைச்சாரு? கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தெரிவித்துக் கொள்ளும். அந்த சிந்தனை தான் இந்த துன்பத்தை ஜெயிக்க உதவி செய்யும். வாழ்க்கையில் எந்த நெருக்கடி வந்தால், மணிப்பூரில் வருகிற நெருக்கடியில் கிறிஸ்தவர்கள் எப்படி நிற்க முடியும்? நம்முடைய இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட சில ஆண்டுகள் முன்பாக மண்டை காட்டு கலவரம், இப்படியெல்லாம் கலவரத்துக்கு திட்டமிடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள் என்று சீமானிசம் பேசுகிறது. எதை முன்காட்டுகிறது? நம்ம ஞானமாக இருக்கணும்.